அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆனந்தலஹரியின் 2வது காணொளியான இதில் அபிராமி அந்தாதியின் முதல் பாடலின் விளக்க உரையை கேட்க இருக்கிறோம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் உனக்கு நான் கலந்து தருவேன். கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்குச் சங்கத்தமிழ் மூன்றும் தா. சரஸ்வதி நமோஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. என்னுடைய பரமேஸ்ரீ குருவான ஆத்ம வித்யாம்பிகையின் பாதங்களை தொட்டு வணங்கி, பரமகுருவான கோட்டூர்புரம் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மாளின் பாதங்களை தொட்டு வணங்கி, என்னுடைய ஆத்ம குருவான என்னுடைய பெற்றோர்கள் விஜயன் ஜெயா தம்பதியினரின் பாதங்களை தொட்டு வணங்கி, அம்பிகையின் இந்த அந்தாதி வைபவத்தை அடியேன் தொடங்குகிறேன். இன்றைக்கான முதல் பாடல் உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோன் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. ரொம்ப அழகான பாடல். அம்பிகையை எப்படி சகஸ்ரநாமமானது தொடக்கத்தில் வர்ணிக்குமோ அதுபோலவே அம்பிகையின் வர்ணனையை தொடங்குகிறார் அபிராமி பட்டர். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர். இந்த வார்த்தைகளை பிரித்து பார்த்தோமே ஆனாலும் அழகான பொருள் கொடுக்கும். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம், அம்பிகை உதிக்கின்ற செங்கதிர் போல இருக்கிறாள், அவள் நெற்றியில் உச்சித்திலகத்தை தரித்திருக்கிறாள் அப்படின்னு ஒரு பொருள். அந்த செங்கதிரையே உச்சித்திலகமாக தரித்திருக்கிறாள் அப்படின்னும் பொருள் கொள்ளலாம். அம்பாளுக்கு அழகான ஒரு நாமாவளி உண்டு, உத்தியத்பானு சகஸ்ராபா. அன்னைக்கு உதிக்கிற சூரியன் மாதிரி அம்பிகை இருக்கிறாளாம், உத்தியத்பானு சகஸ்ராபா. அதே மாதிரி அழகான வார்த்தையை கொண்டு அவர் தொடங்குகிறார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். அழகான ஒரு நாட்டுப்புற பாட்டான மாரியம்மன் தாலாட்டில் ஒரு பாடல் வரி வர்றது நமக்கு இங்கே நினைவுக்கு வருது. கொக்கின் தலை மீது வைரத்தை வைத்தால் கொக்குதான் அறியுமோ வைரத்தின் பயன் தன்னை அப்படின்னு அழகான ஒரு வரி உண்டு. ஒரு பொருளானது நமக்கு கிடைக்க வேண்டுமே ஆனால் அதனுடைய மதிப்பானது தெரிஞ்சிருக்க வேணும். அப்படி தெரியாமல் போகுமே ஆனால் அதை பாதுகாக்கக்கூடிய அறிவானது நமக்கு மறைக்கப்பட்டுவிடும். அப்போது மதிக்கின்ற மாணிக்கம் அப்படின்னு அம்பிகையை சொல்கிறதுக்கு காரணம், அவள் அத்துணை உயர்வானவள், அவளிடம் சமர்ப்பணம் செய்ய அத்துணை விதமான புரிந்துணர்வும் பக்தியும் இருக்கணும், அன்பும் இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே புரியறது. மாதுளம் போது அப்படின்னு அடுத்த வார்த்தை எடுக்கிறார். மாதுளம் போது, போதுனா மலர்னு அர்த்தம். மாதுளம் மலர் போல மென்மையாக இருக்கக்கூடியவள். எவ்வளவு அழகாக சொல்கிறார். முதல்ல உதிக்கின்ற சூரியன், அம்பிகை வெம்மையாக இருக்கக்கூடியவள், சூடாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டோம். உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், கல்லு போல கனமாக இருக்கக்கூடியவள். என்னடாத அம்பிகை சுடுவா கல்லா இருப்பான்னு சொல்லிட்டோமே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு அஜ்ஞானம் தொட்டுதோ என்னவோ, அவர் உடனேவே மாதுளம் பூ மாதிரி அப்படியே ரொம்ப மென்மையாக இருப்பா அம்பாள் அப்படின்னு சொல்கிறார். அம்பிகைக்கு மாதுளம் பூ விருப்பமானது அப்படின்னு நம்ம எப்படி நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா, சாம்பேய குசும பிரியா அப்படின்னு அம்பிகைக்கு ஒரு பேருண்டு. செண்பக புஷ்பங்கள் மீது அதீத விருப்பமுடையவள் அப்படின்னு நம்ம பார்த்தோமோ, மாதுளம் போது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாதுளை பூ மீதும் அம்பிகைக்கு விருப்பம் உண்டு. தாடிமி குசும பிரபா அப்படின்னு ஒரு வார்த்தை வர்றது நம்மளோட சகஸ்ரநாமத்தில். அப்போ அம்பிகைக்கு மாதுளம் போது போல இதமானவளாம். மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன. மலர் கமலை அப்படிங்கிறது திருமகளான மகாலட்சுமியை குறிக்கும். அம்பிகை தான் சச்சாமர ரமாவாணி சேவிதா இல்லையா. அம்பிகையை சரஸ்வதியும் வாணியும் ரமாவும் சேவிக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரியாக இருக்கிறாள் அப்படிங்கிறது நமக்கு புரியறது இல்லையா. அப்போது அம்பிகை திருமகள் வழிபடுகிறாள். அப்படி துதிக்கின்ற அந்த அம்பிகை எப்படிப்பட்ட அம்பிகையாக இருக்கிறாள் அப்படின்னா,
மின்னல் கொடி போல அம்பிகை இருக்கிறாளாம். மின்னல் கொடி போல, மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன. அம்பிகையினுடைய உடலானது செக்கச்செவேல்னு அழகாக செவந்திருக்கிறதா. அம்பிகையை நிறைய இடத்துல சிந்தூர வர்ணத்தினாள் அப்படின்னு அவர் பாட போகிறத நம்ம கேட்க போகிறோம். அம்பிகை அழகாக சிகப்பாக இருக்கா அப்படின்றத இங்கே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, காலங்கார்த்தால் நம்ம எழுந்து அந்த சூரியன் வெளியில் வரும்பொழுது அருணன் அப்படிங்கிறது அந்த சூரிய கிரணங்கள் மஞ்சள் நிறத்தில் வந்தாலும் முதல்ல சிவப்பு குழம்பு மாதிரி அழகாக அந்த சூரியன் வெளிப்படுமா. அது மாதிரி அம்பிகை செக்கச்செவேல்னு இருப்பாங்கிறது முதல் வழியிலே நமக்கு புரிகிறது இல்லையா. உதிக்கின்ற செங்கதிர் இல்லையாவள். அப்போது அம்பிகை நல்ல செக்கச்செவேல்னு அழகாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக குங்கும தோயம் அப்படின்னா குங்கும புஷ்பம்னு சொல்லப்படக்கூடிய காஷ்மீரத்தில் கிடைக்கக்கூடிய குங்குமப்பூ இருக்கு இல்லையா, அதை நீரில் ஊற வச்சு அந்த நீரினால் அம்பிகைக்கு அபிஷேகம் செய்யும் வழக்கமானது சாக்த உபாசனையில் உண்டு. அப்படி தொடர்ந்து அம்பிகைக்கு அபிஷேகம் செய்கிறதுனால அம்பிகையினுடைய மூர்த்தம் என்னவா இருக்குது, செக்கச்செவேல்னு ஆயிடுறதா. ஏன்னா குங்கும புஷ்பத்தால் ஆன நல்ல தீர்த்தம் அவள் மேலே பட்டு அவள் ஏற்கனவே சிகப்பு, இன்னும் அதீத சிகப்பாக அவள் தெரிகிறாளாம். குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணை. இந்த மாதிரி செக்கச்செவேல்னு இருளை அகற்றும் சூரியன் போல இருக்கும் அபிராமியே என் வாழ்க்கைக்கான மேன்மையான துணையாக அமையட்டும் அப்படின்னு இந்த முதல் பாட்டில் சொல்லியிருக்கார். அம்பிகை எப்படி ஒரு இருளை போக்கும் சூரியன் வெளிவருகிறதோ அதுபோல நம்முடைய அஞ்ஞான இருளை போக்கி அருள்மழையை நம் மீது வர்ஷிக்கக்கூடியவள் அப்படிங்கிறத அழகாக இங்கே பிரமாணம் பண்ணியிருக்கார் அபிராமி பட்டர். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. அழகாக இந்த பாடலை நிறைவு செஞ்சிருக்கார். நாளைக்கு இதே பாடல் துணையே அப்படின்னு முடிஞ்சதுனால நாளைக்குரிய பாடல் துணையும் தொழும் தெய்வமும் அப்படின்னு அவர் தொடங்க போகிறார். ஆத்ம விந்தியாபிகையின் பாதங்களை சரணாகதி அடைந்து இன்னைக்கு நிதானமாக இந்த முதல் பாடலின் விளக்கத்தை கேட்டருளியதற்கு நன்றி கூறி, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, ஆத்ம விந்தியாபிகையின் அருளால் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும் என்று கூறி இன்றைய காணொளியை நிறைவு செய்கிறோம். நன்றி.